வணக்கம் நண்பர்களே. கிராமத்தான் நாடு வளர்ப்பு முறை யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அடர்த்தி உணத்தை பற்றி தான். நிறைய நண்பர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பழைய முறையில் தான் அடர்த்தி உணம் கொடுக்குறீங்களா இல்லை புது முறையில் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. நம்ம இப்போ புது மெத்தடில் ஒரு மெத்தடில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுதான் நம்ம இப்போ கண்ணால் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு மட்டும் அரைச்சதாக இருக்கும். அதுதான் நமக்கு கையில் பார்த்திங்கன்னா பவுடராக தெரியும். மற்றது எல்லாமே பொட்டு ஐட்டங்களில் துவரம் பொட்டு, பட்டாணி பொட்டு இதெல்லாம் கலந்துருக்கும். பலதானியம், மக்காச்சோளம். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன கண்ணுக்கு நம்ம கலத்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் மக்காச்சோளம் 30%. ஏன் 30 போடுறோம்னா, ஆரம்பத்தில் குட்டி நம்ம 2 to 3 மாதம் குட்டி எடுக்கும்போது 10% மக்காச்சோளம் போட்டோம். அடுத்து கொஞ்சம் வளர்ச்சி அடையும் போது ஒரு 20% போட்டோம். அடுத்து இப்போ குட்டி ஒரு 30 கிலோ அந்த ரேஞ்சு வரும்போது 30% மக்காச்சோளம் சேர்த்துக்கிட்டோம். சரிங்களா? அப்போங்கிற பொட்டு ஐட்டங்கள் நிறையா சேர்த்துருந்தோம். ஆரம்பத்தில் குட்டியை வாங்கும்போது பொட்டு ஐட்டங்கள் நம்ம நிறையா சேர்த்துருந்தோம். சரிங்களா? அது ஏன்னா குட்டிகளோட குட்டி வாங்கும்போது செரிமானத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த காரணத்துக்காகத்தான் பொட்டேட்டோ நிறையா சேர்த்துருக்கோம். இதில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் பொட்டேட்டோ 20% சேர்த்துருக்கோம். சரிங்களா? இதில் மக்காச்சோளம் 30%. சரிங்களா? பலதானியம் 25%. சரிங்களா? கோதுமை ஒரு 1/2% சேர்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம 10 கிலோவுக்கு என்ன மெத்தட்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இதில் கலந்துருக்கோம் அப்படி மெத்தட் படி சொல்லுவோம், பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் 3%, குச்சி புண்ணாக்கு 1%, புண்ணாக்கு 1%, ஆக மொத்தம் 50% ஆச்சா? சரிங்களா? பலதானியம் 2%. இதில் பலதானியத்தில் தான் நம்ம இந்த துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, மற்ற பருப்பு ஐட்டங்கள் எல்லாமே செய்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டை ஐட்டங்கள் 20%, கோதுமை ஒரு 1/2%, மொத்தம் 50%. இது 50%, அது 100% ஆச்சா? சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு தீவனத்தையும் கண்டிப்பாக நம்மள பார்ப்போம்.